டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜலட்சுமி, சித்த மருத்துவர். இந்த பதிவுல எதை பற்றி பார்க்கணும்னா, நம்ம சிறுநீரகத்தை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளணும், எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு நம்ம என்ன ஃபாலோ பண்ணணும். இதை ஃபாலோ பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரீக்வெண்டா கண்டிப்பா சிறுநீரக பாதிப்பு அப்படிங்கிறது வராது. ஆக்சுவலா இந்த மெடிக்கல் ரீனல் டிசீசஸ் இருக்கு பாத்தீங்களா, சிறுநீரக செயலிழப்பு, அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாம். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் கிட்னின்னு சொல்லுவாங்க. எங்க அப்பாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருந்தது, எங்க தாத்தாவுக்கு கிட்னி ஃபெயிலியர் இருக்கு, எனக்கு வருமா? இதுக்கு மெயின் ரீசன் வந்து பாத்தீங்கன்னா பாலிசிஸ்டிக் கிட்னி, அதுதான் வந்து காரணமாக இருக்கும். சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓவரா வலி நிவாரண மாத்திரைகள் எடுத்து, இல்ல ஏதாவது தேவையில்லாத மருந்துகள் எடுத்து அதனால வந்திருக்கும். சிலருக்கு தவறான உணவு முறைகள், அன்கண்ட்ரோல்டு, சரியா சர்க்கரை நோயும் பிபியும் கண்ட்ரோலா வச்சுக்கல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், என்னவாகும் அப்படின்னா நமக்கு நெஃப்ரான்ஸ் பாதிக்கப்படும். மெயினா இந்த சிறுநீரக பாதிப்புல இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, சிறுநீரகத்துல சின்ன சின்ன செல்கள் இருக்கு, நெஃப்ரான்ஸ். அதுதான் வந்து நம்ம ரத்தத்துல இருந்து யூரினை வடிகட்டி பிரிச்சு எடுக்கும். ஸோ அது பாதிப்படைஞ்சிருது. அது ஒன்ஸ் அழிஞ்சு போயிடுச்சுன்னா அழிஞ்சு போனதுதான். புதுசாக மருந்து கொடுத்து, அது எந்த மருத்துவ முறையானாலும் புதுப்பிக்க முடியாது. நெஃப்ரான்ஸை வந்து நம்ம புதுப்பிக்க முடியாது. இருக்கக்கூடிய அந்த நெஃப்ரான்ஸை வச்சுதான் நம்ம ஃபில்டர் பண்ணி அதுவும் பாதிப்படையாமல் வந்து நம்ம பார்த்து கொள்ளலாம். அது ஒண்ணு. அடுத்து ரெண்டாவது, சிறுநீரகத்திற்கு ஓடக்கூடிய ஆர்டரி இருக்கு பாத்தீங்களா, பிளட் சப்ளை பண்ணக்கூடிய அந்த நாளம் இருக்கு பாத்தீங்களா, அது பாதிப்படைகிறது. ஒண்ணு அதுல கொழுப்பு படிஞ்சிருக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா விட்டம் சுருங்கி போயிருக்கலாம், கால்சியம் பாதிக்கப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய அத்ரோமேட்டஸ், இந்த மாதிரி நிறைய காரணங்கள் இருக்கு. ஸோ அதனால அது பாதிப்படைஞ்சாலும் இங்க சிறுநீரகம் நல்லா இருக்கும், ஆனா அது பாதிப்படைஞ்சதுனாலும் என்ன ஆகும் அப்படின்னா சிறுநீரகம் வந்து பாதிப்புக்கு வந்து உள்ளாகும். அடுத்து திரும்ப திரும்ப வந்து யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வருது. நிறைய பேர் இருக்காங்க வெளியில், அவங்க நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தது அப்படின்னா ஈஸியா அவங்க ஒரு காமன் டாய்லெட் யூஸ் பண்ணாங்கனாலே அவங்களுக்கு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் வரும். இவங்கெல்லாம் ரொம்ப காலமா என்ன பண்ணுவாங்கன்னா மூட்டு வலின்னு சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட ஆர்ஏ பார்த்தோம்னாலோ இல்ல யூரிக் ஆசிட் பார்த்தோம்னாலோ எல்லாமே நார்மலா வந்து இருக்கும், ஆனா மூட்டு வலின்னு இருப்பாங்க. ஸோ மெயினா இவங்களுக்கு வந்து ஏஎஸ்ஓ டைட்டர் அப்படிங்கக்கூடிய பாக்டீரியா ஜாஸ்தியா இருக்கிறதுனாலதான் இந்த மூட்டு வலி வருது அப்படிங்கிறது ஆராய்ந்து பார்க்காமயே பல பேர் சிறுநீரக செயலிழப்புக்கு தள்ளிடுவாங்க. இன்னும் சிலர் என்ன பண்ணுவாங்க, யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் இருக்குது, ஒரு தடவை மருத்துவரிடம் போய் பார்த்து மருந்துகள் வந்து சாப்பிடுறது, ஆன்டிபயோட்டிக்ஸ் திரும்ப வந்ததுன்னா மருத்துவரை போய் பார்க்கறது கிடையாது. அதே பிரிஸ்கிரிப்ஷனை வச்சு அப்படியே தொடர்ந்து ஃபாலோ பண்றப்ப திருப்பி அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து வரும். ஸோ அதனால ஒரு ப்ராப்பரான தீர்வு இல்லாம ரெக்கரண்டா திரும்ப யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ் வர்றது. அடுத்து நாலாவது, தேவையில்லாத மருந்துகள், வலி நிவாரணிகள், ஸ்டெராய்ட்ஸ் போன்றவை எடுத்துக்கிறது, இல்ல நமது பாரம்பரிய மருந்துகள் ஆனாலும் சரி முறையான மருத்துவர்களின் ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கிறது, இதனால நெஃப்ரான்ஸ் வந்து டேமேஜ் ஆகும். அடுத்து கடைசியானது என்ன அப்படின்னா, வயதானவர்களுக்கு நார்மலாவே அந்த கிட்னி ஃபில்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிரும். இதுல அவங்க மருந்து மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கொள்றதுனாலையும் நெஃப்ரான்ஸ் வந்து பாதிக்கப்படும். உள்ள இருக்க கழிவுகள் வெளியே போகாதனால நெஃப்ரான்ஸ் வந்து பாதிக்கப்படும். ஸோ அப்ப இந்த மாதிரி இருக்கு, எங்க குடும்பமா இப்படி இருக்குது, கிட்னி ஃபெயிலியர் இருக்கு, இல்ல எனக்கு நான் கிட்னி ஃபெயிலியர் வந்துக்க கூடாது, அப்ப நான் எப்படி வந்து நான் பாதுகாத்துக்கலாம். இப்ப யூஸ்வலா நம்ம சொல்றோம்ல, கண்ணுக்கு ஐ டிராப்ஸ் ப்ரிவென்டிவா நம்ம போட்டுக்கிறோம் ஃப்ரீக்வெண்டா, கழிச்சல் மருந்துகள் வந்து எடுத்துக்கிறோம். அது மாதிரி கிட்னிக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இதற்கும் யானை நெரிஞ்சில் பொடுதலை கீரை குடிநீர் அப்படிங்கிற ஒண்ணு வந்து இருக்கு. இது எப்பெல்லாம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாதம் ஒரு முறை எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எங்கேயாவது நான் பெருசா வெளி பொது இடங்களுக்கு வந்து டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன், இல்ல எனக்கு தெரியும் நான் ஒரு தவறான உணவு முறையை வந்து ஃபாலோ பண்ணிட்டேன், பட் வேற வழி இல்லை, நான் இனிமேல் ஃபாலோ பண்ண மாட்டேன், ஆனா இப்ப எடுத்தது எந்த பிரச்சனைகளும் ஏற்படுத்தக்கூடாது அப்படிங்கிறவங்களுக்கு தான் அது. ஏன்னா நம்ம நினைக்கிறோம் இது ரொம்ப முற்றிலும் கொஞ்சம் கொஞ்சமா தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பாதிப்புகள் உள்ளாகும். ஸோ அதை அப்பயே நம்ம வந்து எப்படி வீடை ஃப்ரீக்வெண்டா நம்ம கழுவிக்கிட்டே இருந்தோம்னா குப்பையும் அழுக்கும் சேராதோ, அதே மாதிரிதான் இந்த ஒரு விஷயம், இந்த யானை நெரிஞ்சில் பொடுதலை கீரை குடிநீர். ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, யானை நெரிஞ்சில் நல்லா கிளீன் பண்ணி ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். அதனுடன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொடுதலை கீரை வந்து எடுத்துக்கணும். ஸோ பொடுதலை கீரையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கைப்பிடி வந்து எடுத்துக்கணும். இதனுடன் என்ன அப்படின்னா
சீரகம் எவ்வளவு எடுத்துக்கணும் அப்படின்னா 10 கிராம் சீரகம் வந்து எடுத்துக்கணும். அடுத்து மஞ்சள் தூள் எவ்வளவு எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னா 10 சிட்டிகை வந்து மஞ்சள் தூள் வந்து எடுத்துக்கணும். சோ இந்த யானை நெரிஞ்சில் கிளீன் பண்ண பொடுதலை கீரை அதை வந்து என்ன பண்ணணும்னா நல்லா இடிச்சுக்கணும். சீரகத்தையும் 1-2 வந்து இடிச்சுக்கணும். இதை ஒரு மண் சட்டியில வந்து போட்டுறணும். மண் சட்டியில போட்டு 500 ml தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணும். பாயில் பண்ணிட்டு நல்லா ஃபில்டர் பண்ணி ஒரு 150 ml வந்தோடனே ஃபில்டர் பண்ணி வந்து வச்சுக்கணும். அதனுடன் 10 சிட்டிகை மஞ்சள் தூள் வந்து கலந்துக்கணும். கலந்துட்டு காலை வெறும் வயிற்றுல எடுக்கணும். இரவு வந்து அதாவது மாலை வெறும் வயிற்றுல வந்து எடுக்கணும். ஏன் வெறும் வயிற்றுல எடுக்க சொல்றோம்னா அப்பதான் அதோட அப்சார்ப்ஷன் நல்லா இருக்கும். நம்ம உணவு உண்ட பிறகு எடுத்தோம்னா அந்த உணவு செரிமானத்தோட போகும். ஸோ அப்போ நமக்கு ஃபுல்லா வந்து அந்த பிளட்ல வந்து இதோட குவான்டிட்டியை விட அந்த ஃபுட்டோட நியூட்ரியன்ஸும் இருக்கும். சரியா வந்து அப்சார்ப் பண்ணப்படாது. ஸோ அதுக்காக தான் எம்டி ஸ்டமக்ல வந்து இதை வந்து எடுக்க சொல்றோம். ஸோ எடுத்துடணும். இதுல என்ன ஆகுதுன்னா யானை நெரிஞ்சில் நார்மலாவே என்னன்னா சிறுநீரை வந்து பெருக்கி தள்ளும். அது மாதிரி பொடுதலை அப்படிங்கிறப்ப நல்லா வந்து இன்ஃபெக்ஷன்ஸை வந்து போக்கக்கூடிய தன்மை வந்து இதுல வந்து இருக்கு. மஞ்சளுக்கு எப்பயும் போல கீலேட்டிங் ப்ராப்பர்ட்டி, தேவையில்லாத மெட்டல்ஸ் ஆனாலும் மெட்டல்ஸை வெளியே தள்ளக்கூடிய நம்ம மெட்டல்ஸ்னோடனே ஒரு மருந்துல இருந்து, ஏன்னா இன்றைக்கு பொது வழக்கு என்ன ஆயிடுச்சுன்னா சித்த மருத்துவத்துல மட்டும்தான் மெட்டல்ஸ் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னு. ஏதாவது ஒரு மெட்டல் நம்ம உடம்புல அப்நார்மலா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு சித்த மருத்துவம் மட்டும்தான். அப்ப சித்த மருத்துவம் எடுக்காதவர்களுக்கு அது வராதா அப்படின்னா கிடையாது. குடிக்கக்கூடிய நீர், காற்று, அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பியூட்டி ப்ராடக்ட்ஸ், மீன்கள், இதுல இருந்தெல்லாம் நமக்கு தேவையில்லாத மெட்டல்ஸ் சில மினரல்ஸ் வந்து நமக்கு பாய்சனஸா இருக்கு. ஸோ அதனால நம்ம மருந்துகளை வர்றதை விட இதுதான் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா ஒரு சித்த மருத்துவர் கொடுத்தோம் அப்படின்னா நாங்க ப்ராப்பரா ஒரு டயட் ரெஸ்ட்ரிக்ஷனோட தான் கொடுத்துப்போம். அதனால எந்த பாதிப்பும் வராது. பட் ஏற்கனவே இந்த மாதிரி எடுக்கிறனால பாதிப்புகள் வரும். ஸோ இதெல்லாம் வெளியே தள்ளக்கூடிய தன்மை எதற்கு இருக்குன்னா மஞ்சளுக்கு இருக்கு. அதே மாதிரி வெளியே போயிட்டு வந்திருக்கோம், ஏதோ ஒரு இன்ஃபெக்ஷன் வந்திருந்ததுன்னா அதையும் அப்பொழுதே வந்து பாத்தீங்கன்னா சப்சைட் பண்ணி வெளியே தள்ளக்கூடிய தன்மை மஞ்சளுக்கு இருக்கு. ஸோ அதனால இதை காலை மாலை வந்து எடுக்கணும். ஒன்று மாதத்திற்கு ஒரு முறை, இல்லைன்னா வெளியே தேவையில்லாத ஃபுட்ஸ், இல்ல ஒரு நோயாளிகள் அதிகமாக இருக்க இடத்துக்கு நாங்க போயிட்டு வந்திருக்கோம், இல்ல ஏதோ ஒரு நோயில சிவியர் ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிறவங்க இதை வந்து ஃபாலோ பண்ணலாம். இதை ஃபாலோ பண்றப்ப அன்னைக்கு ஃபுல்லா வெறும் கஞ்சி, நொய்கஞ்சி மாதிரி தான் எடுத்துக்கணும், இல்ல மோர் சாதம் மாதிரி தான் எடுத்துக்கணும். ஏன்னா ரொம்ப வந்து உப்பு, புளிப்பு, காரம் அந்த மாதிரி இருந்தாலும் அதுவும் நம்ம பிளட்டோட pH மாத்தி நமக்கு வந்து பயன் தராம போயிடும். அதனால சிறுநீரகத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இதை ஃபாலோ பண்ணலாம். இது யாரு ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா குழந்தைகள் ஃபாலோ பண்ணலாம்னா ஒரு 3 வயதிற்கு மேல இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு யூரின் எரிச்சலா போகுது அப்படின்னு வந்து சொன்னாங்கன்னா நான் அந்த 150 ml சொன்னேன் பாத்தீங்களா, அதை 50 ml அது பண்ணிக்கலாம். அடுத்து 10 வயதுல இருந்து 15 வயதுன்னா 100 ml, அதற்கு மேல இருக்கிறவங்க யூஸ்வலா வந்து எடுத்துக்கலாம். இதை சிறுநீரக செயலிழப்பு இருக்கிறவங்க எடுத்துக்கலாமான்னா அவங்க மற்றும் மருத்துவரின் ஆலோசனையின் பேர்ல வந்து எடுங்க. பட் சிறுநீரக செயலிழப்பு வரக்கூடாது, இல்ல இப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்குது அப்படிங்கிறவங்க ஃபாலோ பண்ணலாம். இந்த ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ங்கிறது கிரியாட்டினின் கிடையாது. உங்க EGFR 60க்கும் 90க்கும் நடுவுல தொங்கிக்கிட்டு இருந்துச்சுன்னா கூட நீங்க வந்து இதை தாராளமாக வந்து எடுத்துக்கலாம். அது மாதிரி டயட்டையும் ஃபாலோ பண்ணுங்க, நல்ல வந்து உங்களுக்கு ரிசல்ட் தரும். கிட்னி அப்படிங்கிறது நம்ம பாதுகாக்க வேண்டிய உறுப்பு. கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. அதுவும் நடுத்தர வர்க்கத்தினருக்கு அது ரொம்ப அரிதான ஒரு விஷயமா இருக்கு. கோடி கொடுத்தாலும் நீங்க நெஃப்ரான்ஸை வந்து புதுப்பிக்க முடியாது. பல பேர் வந்து பணம் படைத்தவர்கள் கிட்னியை 3-4 தடவை கூட டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருப்பாங்க. ஆனா அப்பையும் அவங்களுக்கு எண்டு அப்படிங்கிறது ஒண்ணு ஏற்பட்டிருக்கும். அதனால என்ன அப்படின்னா கிட்னியை பாதுகாத்து வைத்துக் கொள்வது ரொம்ப முக்கியம். கிட்னியும் கல்லீரலும் ரொம்ப அத்தியாவசியமான உறுப்பு. அதை நம்ம எக்காரணத்தை கொண்டும் இழந்திடக்கூடாது. பணம் படைத்தாலும் நம்மளால அதை மீட்டெடுக்க முடியாது. நன்றி.